கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரசாந்த், கோவையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டமாக பார்க்கப்படக்கூடிய அங்க கோவையில என்னென்ன விதமான எதிர்பார்ப்புகள் இதற்கு முன்னதாக இருந்தது? இந்த பட்ஜெட் எந்த அளவிற்கு ஏமாற்றத்தை தருவதாக அவர்கள் கருதுகிறார்களா, அல்லது வேறு ஏதாவது கோரிக்கைகள் அவர்களிடம் இப்போதைக்கும் இருக்கிறதா? நிச்சயமாக மனோஜ், அதாவது கோவை, திருப்பூர் போன்ற முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய பின்னலாடை உற்பத்தியானது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்றுமதியை பொறுத்தளவுக்கு 35,000 கோடியும், ஏற்றுமதி பொறுத்தளவுக்கு இப்போ 23,000 கோடியும், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்திக்கு 12,000 கோடி என ஆண்டுக்கு 35,000 கோடி வருவாய் தரக்கூடிய இந்த கோவை, திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வசிக்கக்கூடிய இந்த ஏற்றுமதி தொழில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு தனியாக ஒரு குடியிருப்பு கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னலாடை உற்பத்திக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அதுக்காக தனியாக ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்பது பல்வேறு நிதி பட்ஜெட்டில் அறிவிக்கும் பொழுது இவருடைய கோரிக்கையை எழுப்பி வருகிறார்கள். தற்போதும் இந்த பட்ஜெட்டில் அதற்கான எந்த ஒரு தீர்வு வெட்டப்படவில்லை என்பது இங்குள்ள ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையாக இருந்தது. தற்போது சிறு குறு நடுத்தர தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பாபுஜி இருக்கிறார். அவரும் இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு அவருடைய திருப்தி அளித்தது என்பது குறித்து அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பட்ஜெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி அளிக்குது? இது உங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்? இல்லை, பொதுவாக கடந்த இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னதிலிருந்தே சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எல்லாமே ஒரு கடுமையான சூழ்நிலை நோக்கி தான் நாங்கள் அந்த தொழில்துறை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 20% தொழில்துறை இப்போ இங்கே முடங்கி போயிருக்குது. இந்த பணம் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கப்புறம் 20% நாங்கள் முடங்கி இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டை நாங்கள் ரொம்ப எதிர்நோக்கி காத்துட்டு இருந்ததுக்கு காரணம், அதன் மூலமாக ஏதாவது சலுகைகள் வந்தால் இந்த தொழிலை மீண்டும் நாங்கள் ஒரு புத்துயிர் பெற்று அதற்கான வளர்ச்சி ஏற்படுங்கிறதுக்கு தான். எங்களுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பனியன் துறைக்கு வங்கியில் கடன் செலுத்தி நாங்கள் அந்த கடன் திட்டங்களில் நாங்கள் பயன்பெற வேண்டுங்கிறதுக்காக ஏற்கனவே மத்திய அரசாங்கத்திடம் எங்களுக்கு வங்கி கடன் வழங்குங்கள்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ அவங்க நிறைய தொகைகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு மனநிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இவர் சொன்னது போல, அதாவது கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது போல இந்த பட்ஜெட்டும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. குறிப்பாக வங்கிகளில் 3 லட்சம் ரூபாய்க்கான ரொக்க பரிவர்த்தனை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இவர் தெரிவித்திருக்கிறார். மனோஜ்.